கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாலியல் வழக்கு நாட்டையே அதிர வைத்தது. இளம் பெண்கள், திருமணமான பெண்கள் என பலரை ஆசை வார்த்தை சொல்லி பழகி பிறகு வீடியோ எடுத்து மிரட்டி அடித்து கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது ஒரு வக்கிர கும்பல். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு வகையான கிரைம் தொடர்பான வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வக்கிர கும்பலின் செல்போன்களில் இதுபோல ஏராளமான வீடியோக்கள் கண்டறியப்பட்டன. இது தொடர்பாக திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தராஜன், மணிவண்ணன், அருளானந்தம், ஹேரோன் பால், பாபு, அருண்குமார் உள்ளிட்ட 9 பேரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் அருளானந்தம், ஹேரோன் பால், பாபு ஆகியோர் அதிமுக பிரமுகர்கள். அப்போது அதிமுக ஆட்சி என்பதால் காவல்துறை குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்படுவதாக புகார் எழுந்தது. பொள்ளாச்சி சின்னப்பம்பட்டியில் பாலியலுக்காக பயன்படுத்தப்பட்ட திருநாவுக்கரசின் துணை வீடு விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டது. இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயரை காவல்துறை வெளியிட்டது சர்ச்சையானது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கேட்டு குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க சொல்லியும் மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு முதலில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு பிறகு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ தரப்பில் சுமார் 3 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டன. இது தொடர்பான விசாரணை கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அரசு சார்பில் 50க்கும் மேற்பட்ட சாட்சியங்கள், 200க்கும் மேற்பட்ட ஆவணங்கள், பாதிக்கப்பட்ட 8 பெண்களின் நேரடி வாக்குமூலம் ஆகியவற்றின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்றது. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பு அளித்தார். இதற்காக காலை 5:30 மணியளவில் குற்றவாளிகள் அனைவரும் சேலம் மத்திய சிறையில் இருந்து புறப்பட்டு கோவை நீதிமன்றத்துக்கு 8:30 மணியளவில் அழைத்து வரப்பட்டனர். இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதி பூட்டிய அறையில் வாசித்தார். அதில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என கோவை மகளிர் நீதிமன்றம் அறிவித்ததை வரவேற்கும் விதமாக நீதிமன்ற வளாகத்தில் அனைத்திந்திய மாதர் சங்கம் கோஷமிட்டு வரவேற்றன. சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கைது செய்யப்பட்ட சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார், அருளானந்தம், மணிவண்ணன், ஹேரோன் பால், பாபு, அருண்குமார் ஆகிய 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி அறிவித்துள்ளார். அவர்களுக்கு சாகுமுறை ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அரசு தரப்பில் வாதம் வைக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்களில் பாதுகாக்கப்பட்டதால் 8 பேரில் ஒருவர் கூட பிறல் சாட்சியாக மாறவில்லை. குறைந்தபட்ச தண்டனை என்றாலே 20 ஆண்டுகள் ஆயுள் சிறை தண்டனை வழங்கப்படும். இதில் பெண்கள் தொடர்ச்சியாக கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டால் உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். வயது, ஆரோக்கியம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என எதிர்தரப்பு சார்பில் வாதமும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பு பார்த்தீங்கன்னா இன்று 12 மணி அளவில் வழங்கப்பட்டது. 9 குற்றவாளிகளுக்கும் சாகுமுறை ஆயுள் தண்டனை வழங்கி கோவை மகளிர் நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாதிக்கப்பட்ட 8 பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் நஷ்டீடு வழங்கவும் உத்தரவிட்டது. திருநாவுக்கரசு என்ற நபருக்கு பார்த்தீங்கன்னா 5 ஆயுள் தண்டனை விதிச்சிருக்காங்க. சபரிராஜன் என்ற நபருக்கு 4 ஆயுள் தண்டனையும் விதிச்சிருக்காங்க. சதீஷ் என்ற நபருக்கு 3 ஆயுள் தண்டனையும், வசந்தகுமார் என்பவருக்கு 2 ஆயுள் தண்டனையும், மணிவண்ணன் என்பவருக்கு 5 ஆயுள் தண்டனையும், பாபு என்பவருக்கு 1 ஆயுள் தண்டனையும், ஹெரோன் பால் என்பவருக்கு 3 ஆயுள் தண்டனையும், அருளானந்தம் என்பவருக்கு 1 ஆயுள் தண்டனையும், அருண்குமார் என்பவருக்கு 1 ஆயுள் தண்டனையும் விதிச்சு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த பாலியல் வன்கொடுமை பிரச்சனை பார்த்தீங்கன்னா கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்தது. ஆனா தீர்ப்பு வழங்கியது பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம சூழ்நிலை தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு குற்றத்துக்கான தீர்வு பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் கழித்து கிடைச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு வரவேற்கத்தக்கதுன்னு எனக்கு தெரியல. இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா அப்பவே கொடுத்திருந்தா ரொம்பவே ஹாப்பி. பட் இவ்வளோ நாள் கழிச்சு கொடுக்கறது ரொம்பவே மன வருத்தத்தை தான் அளிச்சிருக்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா குற்றங்கள் குறைய வேண்டும்னு நினைச்சா கண்டிப்பா தண்டனைகள் அதிகபட்சமாக இருக்க வேண்டும். தண்டனைகள் அதிகமானால் தான் குற்றங்களும் குறையும். மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.